வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரெகுலராக பார்க்க போகிற ஒரு டிப்ஸ் கிடையாது. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ். இப்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வருது. ஏன் ஹெல்த் ப்ராப்ளம் வருது? ஏதோ எமோஷ்னலி மென்டலி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு அதுதான் பாடி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக டெவலப் ஆகுது. ரொம்ப மனக்கவலை ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல வியாதிகள் நம்ம சரி பண்ண முடியும். இது இப்போது நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எனர்ஜி லாக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நம்ம ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது உண்டான ரிசல்ட்டை ஒரு துளி பிஞ்ச் எடுத்தால் கூட ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி லாக்கிங் சிஸ்டமில் தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப அற்புதமாக வேலை பண்ணும். அதே மாதிரி ஒரு டிவைஸை யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் டிவைஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கோம். அந்த டிவைஸில் எனர்ஜி லாக்கிங் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன பண்ணும்? சரி, கொண்டு வந்திருக்கோம். இப்போ அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன இப்போ என் பேர் உமா வெங்கடேஷ் சொன்னால் அது எஸ்ன்னு காட்டும். என் பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் நோன்னு காட்டும். அந்தளவுக்கு நம்ம கான்ஷியஸ்னஸை அது ஸ்கேன் பண்ணும் ஃபுல்லாக. ஸோ இது ஒரு 3 மாதமாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதனுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கிட்டு வரோம். இப்போது அது எந்த அளவுக்கு வேலை பண்ணோன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்னுடைய மருமக கேட்டாங்க, இது மாதிரி இந்த எனர்ஜி லாக்கிங் சிஸ்டமில் விஜய் ஜெயிப்பானா சொல்லுங்கள் அப்படின்னு. அதை கேட்கும்போது எஸ்ன்னு வந்தது. ஆனால் அப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது விஜய்க்கு. ஆனால் கான்ஷியஸ்னஸ் என்ன சொல்லுச்சுன்னா விஜய் ஜெயிப்பார்னு காட்டுச்சு. என் மருமக சொன்னாங்க, ஓகே, நீங்கள் எனர்ஜி லாக்கிங் சிஸ்டம்னு சொல்கிறீங்க, நிஜமாக விஜய் ஜெயிச்சேன்னா நான் நம்புகிறேன், இந்த டிவைஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனர்ஜியை நீ செக் பண்ணாதம்மா அப்படின்னாலும், சின்ன பசங்க இல்லையா, எல்லாருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு கம்மி விட்டுட்டோம். நாங்களும் அதை மறந்து போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா விஜய் தான் ஜெயிச்சிருக்கான். ஸோ இது யூனிவர்ஸில் கான்ஷியஸ்னஸ் டிவைஸில் எல்லாருக்குமே முன்கூட்டியே தெரிகிற விஷயம் இது. எல்லா விஷயமே முன்கூட்டியே கணிக்கும் இது. அது மட்டும் இல்லை, முன்கூட்டி கணிச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா, இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆறாவை ஸ்கேன் பண்ணலாம். ஆறாவை ஸ்கேன் பண்ணி மைனஸ் தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்முடைய சக்ராஸ், எல்லா சக்கரையும் ஒவ்வொரு சக்ராஸும் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்றதை காட்டிடும். அது 20%, 30%, 100%ன்னு காட்டிடும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்களுடைய நிலைமைகளையும் எவ்வளோ இருக்குது, எது மைனஸாக இருக்குன்றது காட்டிடும். ஸோ ஓகே, காட்டிடுச்சு. என்ன பண்ணலாம்? இதை காட்டினதை அப்படியே நம்ம 10 மினிட்ஸில் ஆன் த ஸ்பாட்டில் சித்ததந்திரா சில விஷயங்களை வச்சு ஆன் த ஸ்பாட்டில் வெறுமனே பாடி மேலே டச் பண்ண வச்சு உங்களுக்கு கரெக்ஷனும் பண்ணிட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? நாங்கள்லாம் இதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்துலையுமே. இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா இருக்குது. அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது? இப்போது ஹஸ்பண்ட்னா யாங் எனர்ஜி, ஒய்ஃப்னா இன் எனர்ஜி இல்லையா? இன் யாங்குக்குள்ளே எனர்ஜி இதை எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும்? அந்த கரெக்ஷன் பண்ணோன்னா அவங்க 2 பேருக்குள்ளே உள்ள ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். யாரும் 3வது ஆள் சரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ டைவர்ஸ்க்கு போகிறாங்க நிறைய பேர். டைவர்ஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே உடனே டைவர்ஸ்ன்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா, ஏன் அவங்க டைவர்ஸ்க்கு போகிறாங்க, என்ன சக்கரா குறையினால, என்ன கிரகஸ் நிலை குறையினால, இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த டைவர்ஸ் இல்லாமல் நம்ம தடுக்க முடியும். கண்டிப்பாக தடுக்க முடியும். 100%. இதில் 1% டவுட் கூட கிடையாது. இதில் 99 கூட கிடையாது. 100% தான் இது உண்மை. அதே மாதிரி இப்போ குழந்தைங்கள் சொன்ன பேச்சு கேட்கல, ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்போது அதையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லிட முடியும். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இப்போ ஃபோட்டோ வச்சு ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு இவங்களுக்கு செட் ஆகுமா, பின்னாடி என்ன வரும், பின்னாடி பிரிவாங்கன்னா இப்போயே வேண்டான்னு வந்துடும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
நம்ம இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கோம் அப்படின்னா அது பின்னாடி பிரச்சனை வரும்னும் போது ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து எனர்ஜி ரீதியாக யூனிவர்சல் எனர்ஜி என்ன பண்ணோன்னா, இப்போ வேண்டாம், இது வந்து ரைட் இல்லை, ரைட்டான ஒரு சாய்ஸ் இல்லைன்னு சொல்லி காட்டிடும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம், நம்ம அந்த வீடு வந்து சரியாக அமையலை, இல்லை கட்டுறது லேட் ஆகுது, ஏதோ சில ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயத்தையும் கூட கரெக்ஷன் பண்ணி காட்டுறது மட்டுமே இல்லாமல் கரெக்ஷனும் பண்ணிடும் இந்த டிவைஸ். இது வந்து இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது யாருக்காவது, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேன்சர் சரியாயிடுமா, வித்தவுட் மெடிசன் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ வந்துடும். நீங்கள் ஏதாவது என்ன கேள்விகள் அதுக்கேற்ற மாதிரி கேட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் போகலாம் அப்படின்னா ஆப்ரேஷன் போன் வரும், வேணான்னா வேணான்னு வந்துடும். ஸோ அது வந்து சரி பண்ணி கொடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கமே தவிர எஸ் ஆர் நோன்றதை வந்து நமக்கு கரெக்டான தெளிவான முறையில் கொடுத்துரும். இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் போது நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தானாக சரியாயிடும் இல்லையா? நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்னால தான் நோயே வருது இல்லையா? அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய ஆரா டெப்ளீட் ஆகிடுது, சக்ராஸ் டெப்ளீட் ஆகிருக்குது, அப்புறம் வந்து நம்முடைய எனர்ஜிஸ் வந்து எல்லாமே டெப்ளீட் ஆகிருக்கு, எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து நவகிரகங்களுடைய கிரகநிலைகள் சரியில்லை. நம்ம சொல்லுவோம் எனக்கு சனி சரியில்லை அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு, எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து நம்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் ஃபாரினில் உள்ளவங்களும் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் இதுக்கு? ஓன்லி 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ். எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு நமக்கு 10 மினிட்ஸ் ஆகிடும். இன்னும் 10 மினிட்ஸில் வந்து கரெக்ஷனும் முடிஞ்சிடும். கரெக்ஷன் முடிஞ்சிச்சு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ ஒரு வேலை நடக்காமல் இருந்ததுன்னா அது வந்து அதை முன்னேற்றத்தை கொண்டு நோக்கி போகுமா? அதை வந்து நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் பார்க்கலாம். அது போகும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரெஸ் குறையும் போது உங்களோட டிசீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இதை வந்து நியூரோ பாத்வேஸை வந்து கிளியர் பண்ணுறது. நியூரோ பாத்வேஸை கிளியர் பண்ணி உங்களுக்கு யூனிவர்ஸில் ஒரு கரெக்டான வழியை வந்து காட்டுறதுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. இது எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சி நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம். அதை எனர்ஜியை லாக் பண்ணி இந்த டிவைஸில் வந்து வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாக்டாக நடக்கும். இப்போ பொலிட்டிக்கல் கேரியரில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கூட நெக்ஸ்ட்டு நீ என்ன வருவ அப்படின்றது எல்லாமே கூட இது வந்து கொடுத்துரும். இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். நமக்கு சக்ஸஸையும் நம்மளுக்கு கொண்டு வந்துக்க முடியும். சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, வேறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, யாருக்கு வேணுனாலும் அவங்களுக்கு உண்டான மைனஸஸை ப்ளஸ் ஆக்கி கொடுக்கறது தான் இந்த டிவைஸுடைய வேலை. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ஆன்லைன்லனாலும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ கால்லனாலும் கன்சல்ட் பண்ணிக்கலாம், டைரெக்டாக வந்தாலும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் இருக்கும், அந்த 2 நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நம்பர்ஸ் வந்து நிறைய ஹெல்த்துக்காக வந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து வெல்த் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஆனால் வெல்த்துன்றது பணம் மட்டும் இல்லை, பணம் நிறைய, அது ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லைனாலும் ப்ராப்ளம் தான், அப்புறம் வந்து ஹெல்த் சரியாக இல்லைனாலும் ப்ராப்ளம் தான். அது மாதிரி நம்ம ஒரு பதவியில் இருக்கோம், பதவி பறி போயிடுச்சுனாலும் அது ஒரு ப்ராப்ளம் தானே. அது மன உளைச்சலுக்கு ஆளாகி அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால் இது எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப எக்கனாமிக்கலாக வச்சுருக்கோம். ஏன்னா வந்து ஏழை வந்து ஏழையாகவே இருக்கணுன்றது கிடையாது, ஏழையும் பணக்காரன் ஆகலாம், ஹெல்த்தியாக வாழலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப எக்கனாமிக்கலாக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.